நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். எல்லாரும் கவனிங்க கவனிங்க, நான் சொல்றத கொஞ்சம் கவனமா கேளுங்க. பிள்ளையார் வீதியில இருக்க எல்லாரும் நான் சொல்றத கவனிங்க. இன்னைக்கு ராத்திரி சிவன் கோயில் கட்டணும்னு நினைச்ச இடத்துல பார்வதி தேவியோட, விநாயகரோட, அப்புறம் நந்தியோட சிலைகளை ஸ்தாபனம் பண்ண போறோம். ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய. அந்த கடவுளோட அருளால உங்க எல்லாரோட வாழ்க்கையும் ரொம்ப நல்லா இருக்கும். அந்த கடவுள் எல்லாருக்குமே நல்லது செய்யறவரு. அதனால உங்க குடும்பத்தோட வந்து எல்லாரும் கலந்துக்கோங்க. அம்மா வணக்கங்கம்மா. இன்னைக்கு ராத்திரி தோன்றி எழுந்த சிவலிங்கம் பக்கத்துல பார்வதி தேவி, விநாயகர், அப்புறம் நந்தியோட சிலைகளை ஸ்தாபனம் பண்ண போறோம். சுவாமிஜி பிள்ளையார் தெருவில் இருக்கவங்கள, முக்கியமா உங்க குடும்பத்தை சேர்ந்தவங்கள இந்த விசேஷத்துக்கு வர சொல்லியிருக்காரு. உங்ககிட்ட வேண்டி கேட்டுக்கிறேன், நீங்க நிச்சயமா குடும்பத்தோட வந்து இந்த பூஜையில கலந்துக்கணும். அப்பதான் உங்களுக்கு புண்ணியம் கிடைக்கும். நிச்சயமா நாங்க வருவோம். சுவாமிஜியோட வாக்க அந்த கடவுளே சொன்ன வாக்காதான் நாங்க நினைக்கிறோம். நாங்க எங்க குடும்பத்தோட சேர்ந்து நிச்சயமா அந்த இடத்துக்கு வருவோம். ஆண்டவா எல்லாரையும் காப்பாத்தப்பா. அத்தை, அவரை முதல்ல மார்க்கெட்ல இருந்து வரட்டும். அவர்கிட்ட சொல்லி கடையில இருக்க நல்ல அழகான சிகப்பு கலர் துணியா கொண்டு வர சொல்லி சொல்றேன் அத்தை. நீங்க அதுல கொஞ்சம் ஜரி வச்சு தச்சிருங்க. அதை கொண்டு போய் அந்த பார்வதி அம்மாளுக்கு கொடுத்துட்டு வரலாம். நமக்கு புண்ணியமாவது கிடைக்கும்ல. நான் சொன்னது சரிதானே அத்தை? அத்தை, அப்போ நீங்க என் மேல இன்னும் கோவமா தான் இருக்கீங்களா? எனக்கு நீங்க இன்னும் கோவமா இருக்கீங்க நல்லாவே தெரியுது. ஒழுங்கா என்கிட்ட பேசுறது கூட இல்ல. ஆனா நீங்க இப்படி என் மேல கோவமா இருந்தீங்கன்னா அதுக்கப்புறம் என்னால எப்படியாவது சந்தோஷமா இருக்க முடியும்? எல்லாரும் சொல்லுவாங்கல்ல, இந்த மாதிரி நேரத்துல ஒரு பொண்ணு ரொம்ப சந்தோஷமா இருக்கணுமா, இல்லைன்னா வயிற்றுல இருக்க குழந்தை ரொம்ப வேதனைப்படும் சொல்லுவாங்க. கஸ்தூரி, ஒரு நிமிஷம் இரு. சொல்லுங்கம்மா. கொடு, அதை என்கிட்ட கொடு. இந்தாங்க. இந்தம்மா மீனாட்சி, போ போய் மாட்டுக்கு புல்ல போட்டுட்டு வா. சரிங்க அத்தை. கோமாதாக்கு சேவை செஞ்சேன்னா மனசு அமைதியாவும் இருக்கும், உனக்கு புண்ணியமும் கிடைக்கும். அத்தை, நீங்க ஒரு வார்த்தை சொன்னீங்கன்னா நான் உயிரையே கொடுப்பேன் அத்தை. மீனாட்சி அண்ணி, மாடுக்கு நம்ம எவ்வளவு சேவை பண்றோமோ அந்த அளவுக்கு நமக்கு புண்ணியம் கிடைக்கும். மாடு போடுற சாணத்தை கூட நாம தானே சுத்தம் பண்ணணும். அப்புறம் அதுல வரட்டி தயார் பண்ணி செவுத்துல அடிங்க. நீங்க பாருங்க அண்ணி, இப்ப நீங்க இருக்கிற நிலைமையில உங்களுக்கு நிறைய புண்ணியம் தேவைப்படுது. நிறைய புண்ணியம் தேவைப்படுது. இன்னைக்கு அந்த மாடுங்க சாணம் போடாம இருந்தா ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். எந்த வேலையும் இருக்காது. வணக்கம், எப்படி இருக்கீங்க? இங்க பாருங்க, எனக்கு எந்த வேலையும் தெரியாது நீங்க நினைச்சுக்க வேண்டாம். இந்தாங்க, இது உங்களுக்கு தான். உங்ககிட்ட நான் ஒரு விஷயம் சொல்லட்டுமா? உங்ககிட்டயும் என்கிட்டயும் ஒரே ஒரு விஷயம் மட்டும் ரொம்பவே பொருத்தமா இருக்கு. அது என்ன தெரியுமா? நீங்களும் ரொம்ப வெள்ளையா இருக்கீங்க, அப்புறம் நானும் உங்களை மாதிரி ரொம்ப வெள்ளை வெள்ளையே இருக்கேன்ல. உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லட்டுமா? நீங்க இந்த வீட்டுக்கு வந்தது ரொம்பவே நல்ல நேரமா போச்சு, ரொம்ப நல்லதாவும் போச்சு. இத பத்தி சொல்ல வார்த்தையே இல்ல. என்னோட மாமியார் சந்தியாக்காவுக்கு பெரிய சவாலே கொடுத்திருக்காங்க. சவால் என்னன்னாவது உங்களுக்கு தெரியுமா? அது ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு சவால். அவங்க எவ்வளவு முயற்சி பண்ணல அவங்களால ஏதோ. ஐயோ, ஏன் நீங்க இப்படி எல்லாம் பண்றீங்க? என் வயதுக்குள்ள ஒரு குழந்தை இருக்கு தெரியுமா? என்னை பொறுத்த வரைக்கும் சந்தியாக்காவோட முதல் தப்பு நடக்க போகுது. ஐயோ, இது ஒன்னும் சின்ன விஷயம் இல்ல. அந்த சிவலிங்கம் எல்லாருக்கும் முன்னாடி வந்தது இல்ல. அந்த சவாலை எப்படி அவங்களால நிறைவேற்ற முடியும்? இந்தாங்க.
கோமாதா, நீங்க நல்ல வயிறு நிறைய நல்லா சாப்பிடுங்க. இத நீங்க அத்தையோட பொருள் நினைச்சு சாப்பிடுங்க. ஆனா தயவு செஞ்சு நீங்க ஒண்ணு மட்டும் பண்ணுங்க, நல்ல பாலை எங்களுக்கு கொடுத்துருங்க. நிறைய பாலை கொடுத்தீங்கன்னா அதை காய்ச்சி அதுல இருந்து நான் பாலேடு எடுப்பேன். அந்த பாலேடுல இருந்து நான் நிறைய நல்ல நெய்யா எடுப்பேன். அந்த நெய்ல செஞ்ச லட்டுவை நான் சாப்பிட்டேன்னா என்னோட புள்ள நல்ல அழகா ஆரோக்கியமா பிறப்பான். என்ன கோமாத்தா இது? நீங்க பால் கொடுக்கும்போது நல்லா இருக்கும், ஆனா சாணம் போடும்போது அந்த கஸ்தூரி சொல்லிட்டு போனது என்னவோ உண்மைதான். மாடு சாணம் போடும், அதுக்கப்புறம் அதை எடுத்து வரட்டி வேற செய்யணும்னு சொன்னாலே நான் ஏன் தான் இங்க வந்து மாட்டினே புரிய மாட்டேங்குது. இந்த வேலையும் செஞ்சாகணுமா? வீட்ல சின்னவங்க இருக்கும்போது பெரியவங்க எதுக்காக வேலை செய்யணும்? மோகன், ஒரு நிமிஷம். மோகன் மோகன் மோகன், ஒரு நிமிஷம். சொல்லுங்க நீ. மோகன், உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும், அதனால நீங்க கொஞ்சம் இந்த பக்கமா வரீங்களா? வாங்க வாங்க மோகன், என்ன யோசிக்கிறீங்க? வாங்க. இங்க பாருங்க மோகன், எனக்கு ஒரு சின்ன உதவி மட்டும் நீங்க செய்ய முடியுமா? தயவு செஞ்சு பண்றீங்களா? சொல்லுங்க. அது என்னன்னா, மாசமா இருக்கிறதுனால என்னால கீழே குனிய முடியல. நீங்க அந்த சாணத்தை எடுத்து கொஞ்சம் வரட்டி மட்டும் தட்டி வைக்க முடியுமா? நானா? இந்த வேலையில நான் பண்ணுவேன்னு எப்படி மீனாட்சி நீங்க நினைச்சீங்க? அத மறந்துடுங்க. மோகன், உங்களுக்கு தெரியுமா, நான் ஒருத்தி எப்ப பார்த்தாலும் தேவையில்லாத விஷயங்கள் எல்லாத்தையும் என் தலைக்குள்ள போட்டு யோசிச்சுக்கிட்டே இருப்பேன். இந்த பழக்கம் எனக்கு எப்பவுமே இருக்கு. ஆனா என்கிட்ட ஒரு விதமான வியாதி இருக்கு தெரியுமா? அது வந்து எந்த விஷயத்தையும் என்னால மறைச்சு வைக்கவே முடியாது. அதனால நான் என்ன யோசிக்கிறேன்னா, நான் உடனே அத்தை கிட்ட போய் அந்த விஷயத்த சொல்லிடுறேன். அவங்களோட 3வது மருமக வேற ஜாதி பொண்ணு இல்ல. அப்ப நீங்க கிளம்பி ஆபீஸ்க்கு போங்க. நான் உடனே என் மனசுக்குள்ள இருக்க விஷயங்களை அத்தை கிட்ட போய் சொன்னாதான் என் மனசு ஆறும். எதுக்கு இந்த மாதிரிலாம் பேசுறீங்க நீ? எனக்கு ஏற்கனவே ஆபீஸ்க்கு டைம் ஆச்சு, அதனாலதான் நான் இப்படி சொன்னேன். நிஜமா பாவம், உங்களுக்கு உடம்பு சரியில்லைங்கிற விஷயத்தையும் நான் மறந்து போயிட்டேன். அண்ணி, இதை கொஞ்சம் பிடிச்சுக்கிறீங்களா? எல்லாத்தையும் நானே பாத்துக்கிறேன். பாத்துக்கோங்க பாத்துக்கோங்க. உங்க மேல யார் கண்ணு படக்கூடாது. நீங்க நல்லா இருக்கணும் மோகன், எனக்கு முதல்லயே தெரியும். இனிமே நான் என்ன சொன்னாலும் நீங்க கேட்காம இருக்க மாட்டீங்க. என்ன சிங்க பாரு, என்ன எது படாது. கோமாதா குளமாதா, நீங்க கொஞ்சம் அந்த பக்கம் தள்ளி இருங்களேன் ப்ளீஸ். சரி சரி மோகன், எனக்கு நிறைய வேலை இருக்கு. நீங்க மொத்த வேலையை முடிச்சிட்டு பொறுமையா ஆபீஸ்க்கு போங்க. ஆனா வேலையை முடிச்சிட்டு ஆபீஸ்க்கு போங்க. இந்த பைய கொண்டு போய் நான் முன்னாடி வச்சுட்டு போறேன், சரியா? நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். பரவாயில்ல கஸ்தூரி, நீ நல்லா அழகா ட்ரெஸ் பண்ணிட்டு வந்துட்ட. நீங்களும் தான் அண்ணி. கஸ்தூரி, சரி, எல்லாரும் கிளம்பலாமா? நல்ல விஷயம்தான். எல்லாருமே அலங்காரம் பண்ணிக்கிறதுக்கு நேரத்தை வீணாக்கல. இப்ப கிளம்புனாதான் அங்க நேரத்துக்கு போய் சேர முடியும். வாங்க. அது சரோஜா, சூர்யாவும் சந்தியாவும் இன்னும் வரல. அப்பா, நீங்க எதை பத்தி கவலைப்படவே வேண்டாம், நான் கூட்டிட்டு வரேன். சோட்டு, யாரையும் போய் கூப்பிட வேண்டிய அவசியம் இல்லை. யாரெல்லாம் போகணுமோ அவங்க எல்லாரும் வந்தாச்சு. வாங்க,
நேரத்தை வீணாக்காம கிளம்புங்க. அம்மா, அண்ணன் வரலன்னா எப்படிமா? எல்லாரும் மொத்த குடும்பத்தோட வராங்க. அது மட்டும் இல்லாம சூர்யான இந்த வீட்டுல மூத்தவரு. அண்ணன் நம்ம கூட வரலன்னா பாக்குறவங்க என்ன பேசுவாங்க? அத பத்தி நீ கவலைப்படுறியா? ஏதாவது சொன்னா வாயை மூடிக்கிட்டு கேளு. இப்பவே இது எல்லாத்தையும் பழக்கப்படுத்திக்க. நாளைக்கு என்ன நடக்க போகுதோ, இன்னும் என்னெல்லாம் அனுபவிக்க போறோம்னு தெரியல. வாங்க. அம்மா, நாங்களும் உங்களோட வரோம். சரி. நீங்களே எங்க கூட வர போறீங்களா? எனக்கு என்ன தோணுச்சுன்னா, நீங்க தான் இந்த கோவில் சாமிஜி இதெல்லாம் நம்ப மாட்டீங்கல்ல, அதான் நான் உங்ககிட்ட அப்படி கேட்டேன். ஐயோ, நான் ஒருத்தி பைத்தியக்காரி மாதிரி ஏதாவது பேசிக்கிட்டே இருப்பேன். உங்களுக்கு இந்த நேர்மை நம்பிக்கை இதெல்லாம் தானே முக்கியம். உங்களுக்கு தெய்வ நம்பிக்கை எதுக்கு? நீங்க இங்க கூட வர்றதே ஒரு போலீஸ்கார அம்மாவா தானே? நீங்க அங்க வர்றதே அந்த சுவாமிஜியை பத்தின விஷயங்களை சேகரிக்கிறோம் தானே இங்க கூட வரீங்க. இவ எப்போ வாய மூடுவானே தெரியல. இல்ல மீனாட்சி, நான் எதுக்காக அங்க வரேன்னா, அத்தை அவர்கிட்ட மொத்த குடும்பத்தோடையும் வரதா வாக்கு கொடுத்திருக்காங்க. மொத்த குடும்பம்னு சொன்னா அதுல நாங்களும் தானே இருக்கோம். எல்லாரும் வாங்க போலாம். வாங்க. சுவாமிஜி, இந்த கூட்டத்தை பார்த்தாலே உங்களுக்கு புரியுதுல, இவங்க எல்லார் மனசுலயும் உங்க மேல நிறைய நம்பிக்கையும் பாசமும் இருக்கு. நீங்க ஒரு வார்த்தை சொன்னதும் எல்லாருமே வந்துட்டாங்க பாருங்க. எந்த கோர்ட் ஸ்டே ஆர்டராலையும் நம்மள ஒன்றும் பண்ண முடியாது. ஆனா சில முக்கியமான விருந்தாளிகளுக்காக தான் நான் காத்துக்கிட்டு இருக்கேன். அந்த சந்தியாவோட குடும்பம் இங்க வரணும். முக்கியமா சந்தியா வரணும். இன்னைக்கு இந்த பொண்ணோட ஆணவ அகங்காரம் எல்லாமே தரமட்டமாயிடும். இவ என்னையே எதிர்த்து போராடணும்னு நினைச்சால, அந்த தைரியத்தையே இன்னைக்கு அழிக்க போறேன். எல்லாருக்கும் முன்னாடி இவ தலை குனிஞ்சு நிக்க போறா. இப்ப நம்ம திருவிழாவை ஆரம்பிக்கலாம்.
சரோஜா, உனக்கு ஒண்ணு தெரியுமா? பார்வதி தேவி சிலையில 1.5 கோடி ரூபாய்க்கு நகை போட்டிருக்காங்களாம். இந்த ஊர்ல சுவாமிஜிக்கு யாரோ பெரிய பக்தர் இருக்காராம். அவர்தான் இதெல்லாம் வாங்கினாராம். உண்மையான பக்தினா இதுதான். 1.5 கோடி கொடுத்து குருஜி நகை வாங்கியிருக்காராம். என்னை பொறுத்த வரைக்கும் இது சாதாரண விஷயம் கிடையாது. நாங்க நினைச்சபடியே பார்வதி தேவியோட சிலைய இங்க ஸ்தாபனம் பண்ணி முடிச்சாச்சு. உங்களை மாதிரி இருக்கிற பக்தர்கள் தான் பார்வதி அம்மனுடைய சிலையை அலங்காரப்படுத்துறதுக்கு 1.5 கோடி கொடுத்து நகைகளை வாங்கி அனுப்பியிருக்காங்க. பார்வதி தேவியோட ஆசீர்வாதம்ங்கிறது அந்த குடும்பத்துல இருக்கிறவங்களுக்கு என்னைக்குமே இருக்கும். இப்போ பக்தர்கள் எல்லாருமே சேர்ந்து முன்னாடி வந்து அம்மன் கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கலாம். வாங்க, வாமா சந்தியா, சீக்கிரம். இல்லைங்க, நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். நீங்க தானே கோவில் கட்டக்கூடாதுன்னு சொல்லி கோர்ட்டுக்கு போய் ஸ்டே ஆர்டர் வாங்குனீங்க? நீங்க பண்ண வேலையால எங்களால இங்க கோவிலே கட்ட முடியல. அந்த வேலை அப்படியே நிக்குது. உன்ன மாதிரி நம்பிக்கை இல்லாத ஒருத்தி உள்ள வந்து சாமி கும்பிட நாங்க யாரும் அனுமதிக்க மாட்டோம். இதுக்கு நாங்க அனுமதிக்க மாட்டோம். ஆமா, நாங்க அனுமதிக்க மாட்டோம். நீங்க உள்ள வரக்கூடாது. நீங்க வெளிய போ. நாங்க அனுமதிக்க மாட்டோம். வெளிய போ. உள்ள வரக்கூடாது. யாரை வாபஸ் வாங்கு. நாங்க அனுமதிக்க மாட்டோம். வெளிய போ. கண்டிப்பா உள்ள போகவே கூடாது. நாங்க அனுமதிக்க மாட்டோம். தயவு செஞ்சு வெளிய போங்க. என்ன பண்றீங்க? நாங்க முன்னாடி பக்தர்கள் அனைவரும் அமைதியா இருங்க. கொஞ்சம் அமைதியா இருங்க. இப்படி கோபப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. அந்த கடவுளை பொறுத்த வரைக்கும் அவரோட பிள்ளைங்க எல்லாருமே ஒண்ணுதான். இவங்களுக்கும் கடவுளோட ஆசீர்வாதம் பெற உரிமை இருக்கு. பக்தர்களோட மனசுல கடவுளை பத்தி அவங்க என்ன நினைக்கிறாங்கிறத பத்தி கடவுள் யோசிக்கவே மாட்டார். யார் என்ன தப்பு செஞ்சாலும் சரி, கடவுள் நிச்சயமா மன்னிப்பாரு. நான் இந்த பொண்ணை மன்னிக்கிறேன். அதனால நீங்களும் இந்த பொண்ணு மேல தேவையில்லாம கோவப்பட வேண்டாம். போங்க, எல்லாரும் உள்ள போய் சாமி கும்பிடுங்க. உங்களுக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னு தெரியல சுவாமிஜி. உங்களுக்கு உண்மையிலே ரொம்ப பெரிய மனசு. அதனாலதான் இவ்வளவெல்லாம் நடந்ததுக்கு அப்புறமும் பெரிய மனசோட என் மருமக சந்தியாவை நீங்க மன்னிச்சிட்டீங்கன்னு நினைக்கிறேன். சுவாமிஜி, என்னோட மாமியார் இந்த பார்வதி தேவிக்காக ஒரு அழகான புடவையை செஞ்சு கொண்டு வந்திருக்காங்க. அதனால நீங்க அனுமதி கொடுத்தீங்கன்னா அந்த புடவையை நாங்களே சாத்துட்டுமா? தாராளமாம்மா. பக்தர்கள் எது கொடுத்தாலும் சரி, கடவுளை பொறுத்தவரை அது ரொம்ப பெரிய விஷயம். ஆனா இந்த குடும்பத்தை சார்பா இந்த புடவையை சாத்த வேண்டியது அவங்க மூத்த மருமக தான்.